ஆதி சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனலில் நாங்கள் கேரளா போயிட்டு வந்த வீடியோ நீங்கள் நிறையா பிட்டாக பார்த்துருப்பீங்க. திருவனந்தபுரம் டெம்பிள் போனது, அப்புறம் பரசுராமர் கோவில் போனது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில், அப்புறம் இந்த சிவன் கோவில், இதுக்கெல்லாம் போனதெல்லாம் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம், எங்கே போயிட்டு எங்கே வந்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஷார்ட் வீடியோனால் ஒரு 15 மினிட்ஸ் வர மாதிரி. ஏன்னா எப்படி ஒரு ட்ரிப்பு போகிறோம், எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா மணப்பாறையில் இருக்கோம். மணப்பாறையிலேருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எடுத்து நாங்கள் காலம்புற ஒரு 7:30க்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக திருவனந்தபுரம் போகலை, பட் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரமும் போகும். நாங்கள் நாகர்கோவிலில் நடந்த ஒய்எஸ்எஸ் சொற்பொழிவு அந்த ஈவினிங் மீட்டிங்க்காக நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப அழகாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது எப்படின்னா ஒய்எஸ்எஸில் இருக்கிற மெம்பர்ஸும் வரலாம், இல்லை இல்லாதவங்களும் வரலாம். ஒய்எஸ்எஸ் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் காலம்பரை தான் நாங்கள் கிளம்பி அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலுக்கு போனோம். இந்த கோவிலை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எப்படி இருந்தது, அந்த கோவிலோடைய வளாகம், எப்படி எல்லாம் இங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருந்தோம். நாங்கள் நாகர்கோவிலேருந்து மார்னிங் ஒரு பஸ் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒய்எஸ்எஸில் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சிவா அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை முடிச்சுட்டு அவர் தான் கைட் பண்ணார், இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் இறங்கி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பரசுராமர் கோவிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன, இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றியே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துடைய மெயின் ஸ்டேஷனில் இறங்க வேணாம், மெயின் பஸ் ஸ்டாண்டில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே பஸ் டிரைவர்ஸ் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பில் இறக்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு தான் போனோம். ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இந்த கோயில் அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பரசுராமர் கோவிலுக்கு போக தான் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் அப்புறம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலில் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் அங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமாட்டி தான் கிளம்பி அட்டுக்கல் பகவதி அம்மன் கோவிலேருந்து இங்கே இந்த பரசுராமர் சேத்திரத்துக்கு வந்தோம். இந்த பரசுராமர் சேத்திரத்தை மட்டும் பார்க்காம அங்கே சுற்றி இருக்கிற அந்த 3 நதி, அந்த இடத்தோடைய ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரூமில் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் ஆகிட்டு திரும்ப கிளம்பி வந்தது தான் இந்த இடம். அதாவது இது குதிரை மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துடைய கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. குதிரை மாளிகா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அந்த பத்மநாபன் சுவாமி கோவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோவிலுடைய கிழக்கு கோட்டை, அதாவது அதனோட கிழக்கு சகுதியில் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனைக்கு புத்தன் மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது இங்கே ஒரு 12:45 இருக்கும் நாங்கள் போகும்போது. அதாவது அவங்க மார்னிங்லேருந்து 1 o'clock வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. அப்புறம் 1 to 2 இல்லை 1 to 2:30 வரைக்கும் பிரேக் விட்டுறாங்க. திரும்ப 3லேருந்து ஈவினிங் 5, 6:30 அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் வச்சுருக்காங்க. எனக்கு இதனோட டைம் ஷெட்யூல் என்னங்கிறது சரியாக தெரியல. பட் நாங்கள் போகும்போது நாங்கள் என்ன கேட்டோம்னா, உள்ளே வீடியோ எடுக்கலாமா, மாளிகைக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸு, ராஜா பயன்படுத்தின கண்ணாடி, அந்த காலத்து ஆயுதங்கள், வெப்பன், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருந்தது. இந்த பேலஸுடைய ஒரு சின்ன வரலாறு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை புத்தன் மாளிகை அரண்மனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, குதிரை மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் குதிரை மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை, அதாவது இந்த கூரையோடைய மேலே பார்த்தீங்கன்னா மர வேலையில் 122 குதிரை சிற்பங்கள் செஞ்சுருக்கிறதுனால இதை குதிரை மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பழங்கால சிலைகள் இருந்தது, ஓவியங்கள் இருந்தது, அப்புறம் கண்ணாடிகள் இருந்தது, பெல்ஜியம் கண்ணாடி, சைனா பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நியர்லி ஒரு 20 ரூம் 80 ரூம் இருக்கிற இடம் போல் இருக்குது. எங்களுக்கு 20 ரூம்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. அவ்வளவு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ பேலஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஆனால் இந்த பேலஸ் தான் அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரும் எந்த டஸ்ட்டும் யூஸ் பண்ணாத மாதிரி, குப்பை போடாத மாதிரி நீட்டாக மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. இடமாவே ரொம்ப
விசாலமாக இருந்தது. அதாவது 1840s வந்து இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த மாளிகையை கட்டின மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இதை கட்டி 1 வருஷத்துலேயே இறந்து போயிட்டார். அதனால் அதுக்கப்புறமாட்டி இதை பயன்படாமலே வச்சுருந்தாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு, அதாவது ஒரு 100 வருஷங்களுக்கு இதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தா. அதுக்கப்புறமாட்டி இந்த மாளிகையை மொத்தமாக வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஆர்ட் கேலரியும் இருந்தது. அந்த ஆர்ட் கேலரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோட்டோஸோட நெகட்டிவ் அதை டெவலப் பண்ணி வச்சுருங்கிற அந்த இந்த மாதிரியான விஷயங்களும் அவைலபிளாக இருந்தது. அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ்ஸை கொஞ்சமாக டெவலப் பண்ணி வச்சு அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்ஸையுமே அங்கே வச்சுருக்காங்க. அந்த நெகட்டிவ்லேருந்து டெவலப் பண்ணினா அந்த ஃபோட்டோஸையும் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அதாவது இந்த பேலஸில் மியூசியமில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது மரசாமானில் செஞ்ச பொருட்கள், இசைக்கருவி, அப்புறம் யானை தந்தம். அப்பா அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐவரி திங்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது. அப்பா இவ்வளவு ஐவரியில் வந்து செய்ய முடியுமா, இவ்வளவு திங்ஸ் செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு யானை வந்து இந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐவரியிலேயே செஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிம்மாசனம் அது இருந்தது. அப்புறம் கண்ணாடி கிறிஸ்டலில் செஞ்ச சிம்மாசனம்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நம்மலாம் கிட்ட போக அவங்க அலோவ் பண்ணலை. பட் தூரத்தில் இருந்து தான், கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நம்மளை பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஐவரி அந்த என்ன சிம்மாசனத்தையும் அந்த கிறிஸ்டலில் பண்ண ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா கூட அதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, இதே மாதிரியான ஒரு ஐவரி சிம்மாசனத்தை இந்த திருவன்கூர் மகாராஜா வந்து இவங்க எலிசபெத் அவங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. பிரிட்டிஷ் இளவரசிக்கும் அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பேலஸை மட்டும் போய் பாருங்கள். ஆனால் நாங்கள் பார்க்க போகும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. 50 rupees டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. வெளியில் வீடியோ எடுக்க 50 rupees, உள்ளே எடுக்கணும்னா 500 rupees அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பண்ணணும், உள்ளே போய் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸோடு தான் போனோம். பட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்களே சொன்னாங்க, மேம் இவ்வளோத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியாது, நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதனால் இன்னொரு டைம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிஜமாகவே இன்னொரு டைம் போய் நம்ம வந்து கண்டிப்பாக உள்ள வீடியோ எடுக்கணும், அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளவு அழகாக இருந்தது, நேர்த்தியாக அதை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அண்டு வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு நம்ம மியூசியமில் கீழே எழுதி ஒட்டியிருக்கிற மாதிரி இந்தந்த விஷயம் அப்படின்னு இல்லாமல் என்ன இது, எந்த காலகட்டத்தோடையது, எப்படி இது இங்கே வந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஐடியல் பார்த்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம பத்மநாபன் சுவாமி கோவிலில் வந்து பத்மநாபர் எப்படி படுத்திருக்காரோ அதே மாதிரி படுத்திருக்கிறதும், அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோவிலில் நின்ன கோலத்தில் காட்சி கொடுப்பார். அந்த இதனுடைய வடிவமும் அதே மாதிரி ரெண்டுத்தையும் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்காகவே நீங்கள் ஒரு 1 to 2 hours வந்து ஸ்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. நாங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக போனோம். அந்த இடத்துலையும் அந்த ஹோட்டல் பேர் எனக்கு என்னென்னு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. அங்கேயும் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஆனால் அங்கே வந்து இந்த கேரளா ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரளா ஃபுட் சொல்லுவாங்க, சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உணவுப் பொருட்கள் இருக்கிற ஃபுட், அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போகலான்னு நினச்சோம். அப்புறம் முடியல. வேறு ஒரு இடத்துல ஃபுட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் போன இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம இதெல்லாமே கிட்ட, நான் சொன்னது என்னென்னா இந்த பரசுராமர் கோவிலுக்கு வந்து ஒரு 2 to 3 kilometers தான். ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் ஒரு 1.5 kilometers தான். இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் டு திருவனந்தபுரம் அந்த பத்மநாபன் சுவாமி கோவிலுக்கு ரொம்ப க்ளோஸு. ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பாருங்களேன், இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ தான் பேசிக்கிட்டோம். நாங்கள் வெளியில் வந்தோம், எங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்தோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இல்லை. எங்களுக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா, இந்த சிவன் கோவில் இருக்குங்களா, அள்ளிமலை சிவன் டெம்பிளுக்கு வந்து நாங்கள் போனோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஆலிமலை சிவன்
சிவன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து ஒரு 8-7 இடத்த கவர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோவில் வரவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்படி ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள்கிட்ட மேம் நாங்கள் இந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு இது தெரியவே தெரியாது, இப்படி கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களாக ஒரு பிளான் பண்ணிட்டு போனோம். அப்புறம் நம்ம எல்லா இடத்துலையுமே நடக்கும்ல, நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், நமக்காக இறைவன் ஒரு பிளான் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சரி இந்தந்த இடம்லாம் நாங்கள் பார்க்கணும். எங்கள் கூட தாரிக்காவும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுமேன்னு தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போனோம். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதை பற்றின அது அப்படியே என்ன பார்த்தோங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாகவும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்து நாங்கள் வந்து அள்ளிமலா சிவன் டெம்பிள், இந்த ஆலிமலை சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம். அப்படி தான் சொல்கிறாங்க அங்கே அள்ளிமலான்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு அப்படியே சொல்லி வருது. ஆலிமலை ஒரிஜினல் நேம் ஆலிமலா சிவன் டெம்பிள். அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக கோவளம் பீச் வந்துட்டோம். இது எங்கள் பிளானில் ஒரு இதுவே கிடையாது, பார்ட்டே கிடையாது. ஆனால் இதுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபைனலாக நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த டேவோட சன்செட்டை நாங்கள் இங்கே பார்த்தோம். நம்ம எப்படி கன்னியாகுமரி போனால் சன்செட் பார்ப்போமோ அதே மாதிரி நாங்கள் இங்கே கோவளம் பீச்சில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணது என்னென்னா அந்த சன்செட் பார்த்தது தான். ஆனால் நிறைய பேர் எங்களை வந்து கோவளம் பீச் போங்க, குட்டி என்ன சொல்கிறது கோவா மாதிரியே இருக்கும் அந்த பீச்சு, நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஆனால் நல்லா இருந்தது, ரொம்ப பரந்த ஸ்பேசியஸாக இருந்தது. அண்டு அந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு போகலாம். நம்ம இந்த பீச்சிலலாம் நடப்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி நாங்கள் வந்து நடந்து போனோம். அண்டு ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருந்தது. அங்கே ஒரு சிலை, ஜீசஸ் சிலை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் டவரிங்ஸ் மாதிரி நிறையா இருந்தது. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து சும்மா அந்த டேயை வந்து நாங்கள் அந்த சன்செட் பார்த்து முடிக்கணும்னு இறைவன் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த டேயை சன்செட் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலம்பர ஆஸ் பர் பிளான் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கள் வந்து பத்மநாபன் சுவாமி கோவிலுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப பக்கத்துலேயே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. லலித் மஹால் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா கைண்டாக இருந்தாங்க. டைமிங் சொன்னாங்க, நீங்கள் எந்த டைம் போனால் ஈஸியாக கடவுள் சுவாமி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க. ஆல்ரெடி எங்களோட பிளானே அதுதான். நம்ம வந்து முதல் நாள் பார்க்க வேணாம், ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அடுத்த நாள் காலம்பர 3 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம போகலாம், அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களும் அதே சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலம்பர 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, ஏன்னா ஃபோன் எதுவுமே இங்கே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆல்ரெடி பத்மநாபன் சுவாமி கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், மொபைல் எடுத்துகிட்டு போனோமா கூடாதா, எலக்ட்ரானிக் குட்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும், இதெல்லாம் பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலைன்னா அந்த வீடியோ பாருங்கள். கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இந்த பத்மநாபன் சுவாமி கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் இந்த இடத்தையே ஒரு 2-3 டைம் சுற்றினோம். அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து சும்மா ஒரு 50 மீட்டர்ஸ் தான். அதனால் நீங்கள் அந்த ஹோட்டலில் கூட நீங்கள் வந்து ரூம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பக்கத்துலேயே இருக்குது. நமக்கு எப்போ நம்ம போய் கோவிலில் சாமி கும்பிட்றோம்லாம் செல்லில் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போகணும், நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கினோம்னா அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு நல்லா இந்த இடத்தெல்லாம் முதல்ல சாமியை பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 o'clock 7 o'clock வந்து திரும்ப வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வீடியோ எடுத்தது தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து போகிற எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எடுக்கிற அந்த வீடியோஸ் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஆதி ரூட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது நாங்கள் மட்டும் போயிட்டு வந்ததாக இருக்கக்கூடாது, நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அண்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம்னா நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணலாம். 1.5 days தான், பட் அந்த 1.5 daysல நம்மளும் நினைக்கணும், இறைவனும் நம்ம இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமையுது. ஏன்னா சில இடங்களுக்கு போய் அது சொதப்பியும் இருந்திருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் தான் எங்களை வந்து அந்த ஃபுல் டே ட்ரிப் கூப்பிட்டு போனார். அவரோட ஃபோன் நம்பரும் நாங்கள் உங்களுக்கு போடுறோம், தேவையான நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஆதி சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நாங்கள் வந்து நம்ம வயற்காடு ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் ஷாப்பும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் விளைஞ்ச பொருட்கள் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது உணவுங்கிறது இயற்கையான முறையில், அதாவது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எந்த விதமான மரபணு மாற்றப்பட்டதாகவும் இல்லாமல் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் மட்டும் இல்லாமல் மில்லட்ஸு, பாரம்பரிய அரிசி அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்கான திங்ஸ் உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அதனோட முழுமையான நோக்கம். இது மாதிரி நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.